ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 25/5/2026 பாக்கியதாரா BD 55க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் போர்டுக்கு ஒரு நம்பர், அதோட ஏபிசி போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் திங்கக்கிழமை டு திங்கக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபுல் போர்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. போன வாரம் திங்கக்கிழமை நம்மளுக்கு 952, ஃபுல் போர்டில் வந்து 788,952. அதுக்கு முந்தின திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா 041, ஃபுல் போர்டில் வந்து 109,041 சொல்லிட்டு இப்படி எல்லாமே திங்கள் டு திங்கள் பாக்கியதார ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான கெஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசி போர்டோட 11, 22ன்னு சொல்லிட்டு மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான சி போர்டு அதோட நம்ம பெய்ஸும் கிடைக்குது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 563 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா 537. ஸோ நம்மளுக்கு தேவை பிசி மட்டும்தான். அதனால் நம்மளுடைய இந்த ஏபிசி போர்டு நம்பர்ஸை கீழே கொண்டு வந்தாலே போதுமானது. 563 இதில் பிசி தான் தேவை. ஸோ பிசி இங்கே இருக்குது, ப்ளஸ் 22. இது ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 நம்ம சொல்லலாம். ஆட் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். அதாவது 3ஓட 2 கூட்டினோம்னா 5, இங்கே 6ஓட 2 கூட்டினோம்னா 8. அப்போ 8 அல்லது 5 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான சி போர்டு அல்லது ஆல். 8 அல்லது 5, 8 அல்லது 5 நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான சி போர்டு. இப்போ இந்த 563க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 038 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போது சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து பிசி போர்டோட 11, 22ன்னு சொல்லிட்டு மாற்றி கூட்டுறோம். இப்போ 038 பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம மேலும் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா உங்களோட லைக் வந்து நம்மளுடைய சப்போர்ட் நண்பா. சில நேரம் ஃபீல்டு கிடைச்சாலும் பல நேரம் நம்ம சேனலில் வின்னிங் தான் கிடைக்கும். அதனால் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் மட்டும் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ 038 பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 569. நம்மளுக்கு 038 போதும், அதை கீழே கொண்டு வந்துடலாம். 038 இதோட ப்ளஸ் போன ட்ரா 22, இந்த ட்ரா நம்மளுக்கு 11. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 1 கூட்டினா 9, 3ஓட 1 கூட்டினா 4, 49. நம்மளுக்கு இந்த 038க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 4 அல்லது 9. 4 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 038க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடைச்ச ரிசல்ட்டு 419 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 and 9 ரெண்டுமே நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கு. ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் சி. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் நண்பா. ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது டபுள் போர்டு கிடச்சிச்சின்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ போன ட்ரா சி போர்டு, இந்த ட்ரா நம்மளுக்கு ஏசி போர்டு. இப்போ 419க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 178. நம்மளுக்கு 419 போதும். 419 இதோட ப்ளஸ் போன ட்ரா 11, ஸோ இந்த ட்ரா 22. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 2 கூட்டினோம்னா 1, 1ஓட 2 கூட்டினோம்னா 3. அப்போ 3 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 419க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 3 அல்லது 1, 3 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 419க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடச்ச ரிசல்ட்டு 041 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு மட்டும். இப்போ 3 ட்ரா கிட்ட பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்குது. சி போர்டு இருக்குது, ஏசி, அதோட சி போர்டு. ஸோ இந்த ட்ரா பெயர் வருதான்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா சில நேரத்துக்கு ஜம்ப் ஆகி பெயர் ஆகும். இப்போ 041க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 109. ஸோ நம்மளுக்கு 041 போதும். 041 போன ட்ரா 22, அப்போ இந்த ட்ரா ப்ளஸ் 11. இப்போ இதை கூட்டிடலாம். 1ஓட 1 கூட்டினா 2, 4ஓட 1 கூட்டினா 5, 52 நம்மளுக்கு இந்த 041க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 5 அல்லது 2, 5 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 041க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு நம்பர். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா
இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடச்ச ரிசல்ட் வந்து 952 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 52. ஸோ நம்ம கெஸ் பண்ண மாதிரியே பெய்ஸ் தான் கிடச்சிருக்கு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல பிசி. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரா பெயர், ஒரு ட்ரா டச்சு, ஒரு ட்ரா பெயர், ஒரு ட்ரா டச்சுன்னு வருது. சி போர்டு, ஏசி போர்டு, சி போர்டு, பிசி போர்டு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்தில் இருக்கும். ஏன்னா இந்த 952 தான் நம்மளுடைய போன வார திங்கக்கிழமை ரிசல்ட். இந்த வார திங்களுக்கு இதில் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு சிங்கிளில் சி போர்டு கிடச்சிச்சின்னா அடுத்த ட்ரா நம்மளுக்கு பெயர்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த மெத்தடில் வந்து ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெயருங்கிறதுனால இந்த ட்ரா நம்மளுக்கு சிங்கிள் போர்டாக இருந்துச்சுன்னா அடுத்த ட்ரா நம்மளுக்கு பெயர்ஸ் கிடைக்க அதிகப்படியே சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 952 ஃபுல் போல் வந்து 788. நம்மளுக்கு இந்த 952 கீழே கொண்டு வந்தாலே போதுமானது. 952 இதோட ப்ளஸ் போன ட்ரா 11, அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு 22. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 2 கூட்டினா 4, 5ஓட 2 கூட்டினா 7, 7 அல்லது 4 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நண்பா. இந்த ட்ரா சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 4 இருக்குது. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 7 அல்லது 4, 7 அல்லது 4 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பராக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மெட்டில் தான் எடுத்திருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மேலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு 7 அல்லது 4 கிடச்சிருக்கு. இப்போ இதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இதுலேருந்து பெய்ர்ஸ் வரதாக இருந்துச்சுன்னா 7744 அல்லது 7447. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்காக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதில் உங்கள் நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம மேலும் ட்ரை பண்ணுவோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 4 இருக்குது. இது ஃபார்மெட்டில் தான் எடுத்திருக்கோம். இந்த ட்ரா நம்மளுக்கு இதிலேருந்து டச்சு கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு அடுத்த ட்ரா பெய்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது நண்பா. ஸோ 7 அல்லது 4 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ரா நம்மளுக்கு பிசி மிக்சரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பிசி மிக்சடு, பிசி மிக்சரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து அந்த 952 தான் நண்பா நம்மளுக்கான டச்சாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. 952 தான் நம்மளுக்கான டச்சாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ 952 வரதாக இருந்துச்சுன்னா 9757 அப்புறம் 27, அதே மாதிரி 945424 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பிசி மிக்சடு. இதில் உங்கள் பேர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. இதை நம்ம ஃபார்மெட்டில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா வந்து 9 2 ரொம்ப பழைய நம்பர். ஸோ 9 2ஐயும் நம்மளுக்கு 2 லாக்கான புதுசில் நம்மளுக்கு அது வந்தது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு இப்போ தான் தொடர்ச்சியாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் 9 2 இந்த ட்ராவில் விடலை. அதோட பவர் நம்பராக நான் 5 சேர்த்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி திங்கக்கிழமை 25/5/2026 பாக்யதாரா பிடி 55க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்தளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மெட்டில் தான் நம்ம கொண்டு வரோம். தனிப்பட்டு இதில் எதுவுமே கிடையாது. இந்த கெஸ்ஸிங்கில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் திங்கக்கிழமை டு திங்கக்கிழமை பாக்யதாரா ரிசல்ட்டை வச்சு செக் பண்ணி பாருங்கள். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே திங்கள் டு திங்கள் பாக்யதாரா ரிசல்ட் வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.